அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு Mm Sha கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சிக்கன் இருந்தால் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். KFC ஸ்மோக்கி கிரில்டு சிக்கன் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம சேனல் இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 5 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தந்தூரி கட் மாதிரி கட் பண்ணி கேட்டிங்கன்னா கடையிலே கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்களே கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 லெமன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா விரல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே போகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகனோ சேர்த்துக்கிறேன். இது ஏன் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக டாமினண்ட்டாக தெரியும், அதுக்கு தான். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா எல்லா மசாலாவோட ரொம்ப மிக்ஸ் ஆயிரும். இது நம்மளுக்கு மேல் லேயரில் சாப்பிடும் போது இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நான் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். கிரில் பேன் இல்லைன்னா நார்மல் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தால சிக்கன் அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தோசை தவா இல்லை ஃப்ரைங் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரில் பேனில் தான் செய்யணும்னு இல்லை. இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் மூடி போட்டாலும் சரி, மூடி போடாமல் வச்சாலும் சரி, சூப்பராக வெந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த எண்ணெயில் வந்துட்டே வரும். நான் அதில் எந்த ஃபுட் கலரும் எதுவும் ஆட் பண்ணலை. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி, உங்களுக்கு ரெட் கலரில் வேணும்னா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் மூடி வச்சுட்டேன் 5 நிமிஷம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி திருப்பி விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் செட் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அந்த மசாலா செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மேலே பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக பட்டர் ப்ரஷ் பண்ணிட்டேன். பாருங்க, மேலே அந்த கலர் கிரில்டான கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? பாருங்க, 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு பேனில், இந்த நார்மலான பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த சிக்கனை நான் வச்சிடுறேன். நீங்கள் சிங்கிள் பேன்லேயே செய்யலாம். ஜஸ்ட் அந்த கிரில் லைன் வரதுக்காக தான் நான் கிரில் பேனில் வச்சேன். மசாலா எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஒன்று கூட நம்மளுக்கு வெளியே வரலை. பாருங்கள், அதுக்குள்ளே போக போக தான் நம்மளுக்கு அந்த கிரில் ஸ்மெல் வரும். இப்போ நான் ஒரே ஒரு ட்ராப் ஹனி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் வர மாதிரி. ரொம்ப ஹனி சேர்த்துட வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆகிடும். ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நான் நெருப்பில் லைட்டாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக லைட்டாக வச்சுக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சூப்பரான KFC ஸ்டைலில் ஸ்மோக்கி கிரில்டு சிக்கன் ரெசிபி. நீங்கள் ஈஸியாக அவன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி சூப்பராக செய்யலாம். சாஃப்டான சிக்கன் செய்யலாம். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்குது. இது போல் KFC ஃப்ரைடு சிக்கன் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். KFC ஸ்டைல் ஸ்மோக்கி கிரில்டு சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காம நம்மளை Instagram அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் என்னென்ன வீடியோஸ் போட போகிறேன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, see you, take care, stay home, stay safe.